திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு அணியையும் எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லாத ஒரு அணியை வந்து இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. இதை உருவாக்குனதுனால தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற திருநங்கைகள் மத்தியில் ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்க பார்த்தனால இன்னைக்கு அவங்களே வந்து அவங்கள தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டிருக்காங்க. நான் வெற்றி கழகத்தில் வந்து இணைவதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திருநங்கைகள் அப்படின்னா சமுதாயத்தை பொறுத்தளவு திருநங்கைகள்னா பாலியல் தொழிலுக்கு மற்றும் கடவுளுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இதுல வந்து திருநங்கைகள் நாங்க சாதிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்து நாங்க வந்து இந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கோம். இது மூலமா எங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும், எங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. எந்த கட்சியிலயுமே இதுவரை வந்து திருநங்கைகளுக்குன்னு ஒன்னும் ஒதுக்குனதே இல்லை. ஆனா விஜய் அண்ணன் வந்து எங்களுக்காண்டி திருநங்கை அணி அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒதுக்குனது ரொம்ப 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 எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. திருநங்கைகள்னாலே சமுதாயத்துல வந்து ரொம்பவே ஒதுக்கப்பட்ட சமுதாயம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இது வரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டு வரோம். ஆனா எங்களையே வந்து அண்ணனுக்கு வந்து கண்ணு தெரிஞ்சிருக்குன்னா இதுக்கு மேற்பட்ட எத்தனையோ மக்களை கட்டாயம் அண்ணனுக்கு வந்து அவங்களுடைய இதுல நினைவுகள்ல இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வருகிற 2026 தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை சந்திக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வெற்றிக்கு அப்புறம் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையும் மாறுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நானும் 27 வருஷமா நானும் மகட தொழில் நான் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு பெருநிதி எங்களுக்கு கிடைக்கல. அண்ணாவால எங்களுக்கு கிடைக்கும்னு ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்கிறோம். எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் வேற எந்த அரசியல் கட்சிகளும் இல்லாத 2 பெண் கொள்கை தலைவர்களை தளபதியார் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு அணியையும் எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லாத ஒரு அணியை வந்து இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. இதை உருவாக்குனதுனால தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற திருநங்கைகள் மத்தியில் ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்க பார்த்தனால இன்னைக்கு அவங்களே வந்து அவங்கள தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிறு வயசுல இருந்து இவங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இது உண்டு. கண்டிப்பாக இவங்களும் சமுதாயத்தில் மற்றவங்கள மாதிரி வாழணும், ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இந்த அரசியல் களம் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. கண்டிப்பா வருங்காலத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியார் மூலமாக இவங்க இனிமேல் திருநங்கைகள் அல்ல, தளபதியாரின் திரு தங்கைகள் என்பதை நான் ஒரு பெரும் மகிழ்ச்சியா சொல்லிக்கிறேன். இவங்களோட இந்த பேசி இந்த நேரத்துல அவங்களோட வாழ்க்கையில நடந்த நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க. ஒன்று பெற்றவங்களாக ஒதுக்கப்படுறதா இருக்கட்டும், சமுதாயத்தில் அவங்க ஒதுக்கப்படுறதா இருக்கட்டும், நிறைய விஷயத்த என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. வருங்காலங்களில் கண்டிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகம் என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு முழு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று பெருசாக சொல்லப்போனால் இவங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு வார்டுலையுமே திருநங்கைகளை வந்து நாங்கள் முன்னிறுத்துவோம். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு திருநங்கைகளையும் நாங்கள் முன்னிறுத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டான ஒரு அரசியலை இவங்க மூலமாக கண்டிப்பாக உருவாக்குவோம். ஏன்னா அவங்களோட வேதனையுமே அதுதான். நாங்களும் மற்றவங்கள மாதிரி வாழணும், மற்றவங்கள மாதிரி எல்லா இடத்துக்கு போகணும், எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி கொடுங்க, நாங்கள் இப்படி இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கான ஒரு அடையாளம் வந்து இந்த இடத்துல சமுதாயத்தில் உருவாகணும். அவங்க சிறப்பாக ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. திருநங்கைகள்லாம் எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல உள்ள தாய் தகப்பன் வந்து முதியோர் இல்லத்துல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப மனசுல ரொம்ப டச்சா இருந்தது. நீங்க எந்த ஒரு ஆசிரமத்துக்கும் போங்க, அவங்க வயதான முதியவர்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கண்டிப்பா பிள்ளைங்க வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா ஏதாட்டும் ஒரு திருநங்கைகள் அந்த வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பெற்றவங்க கண்டிப்பா முதியோர் இல்லத்துல இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா போய் ஒரு இது எடுத்து திறவுகளை எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இவங்களை நான் இருக்கரம் கூப்பி அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆசிரமத்துல நிறைய முதியவர்கள் வந்து பிள்ளைங்களால கைவிடப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களை பெற்றவங்க நிராகரிச்சதா இருக்கட்டும், சமுதாயத்துல இவங்க ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தாலுமே ஆனா இவங்க பெற்றவங்கள அவங்க குழந்தைங்க மாதிரி நாங்க எங்க அப்பா அம்மா வந்து நாங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா மற்றவங்க ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா வந்து வயதானவர்களை வந்து பிள்ளைங்க வந்து முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாம தங்க வீட்டுல வச்சு கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கறத இவங்க மூலமா நாங்களும் கத்துக்கிட்டோம். கண்டிப்பா நீங்களும் கத்துக்கோங்க. கண்டிப்பா பெற்றவங்களை வீட்டுல வச்சு கண்டிப்பா பாருங்க. தமிழக வெற்றி கழகத்துல வந்து நான் இணைஞ்சதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா திருநங்கைகளுக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து அமைச்சது வந்து நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் தான். அதனால நான் வெற்றி கழகத்துல வந்து இணைவதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திருநங்கைகள் அப்படின்னா சமுதாயத்தை பொறுத்தளவு திருநங்கைகள்னா பாலியல் தொழிலுக்கு மற்றும்
கடவுளுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இதுல வந்து திருநங்கைகள் நாங்க சாதிக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்து நாங்க வந்து இந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கோம். இது மூலமா எங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும், எங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. அதை நினைச்சு நாங்க எங்களுடைய சக திருநங்கைகளோட நான் வந்து இந்த வெற்றி கழகத்துல வந்து அஜிதாக்கா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து நாங்க வந்து இணைஞ்சிருக்கோம். அதுல எங்களுக்கு மிக்கற்ற மகிழ்ச்சி. தேங்க்யூ. தமிழக வெற்றி கழகத்துல வந்து நாங்க வந்து உறுப்பினரா சேர்ந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மேலும் மேலும் அக்கா அஜிதா ஆக்னஸ் அக்கா வந்து இந்த தூத்துக்குடிக்கு நல்லது பண்ணணும்ட்டு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். மேலும் மேலும் அவங்க வளர்ந்து வரணும், எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அது போக அண்ணன் விஜய் அண்ணன் வந்து எந்த கட்சியிலையுமே இதுவரை வந்து திருநங்கைகளுக்குன்னு ஒன்றும் ஒதுக்குனதே இல்லை. ஆனா விஜய் அண்ணன் வந்து எங்களுக்காண்டி திருநங்கை அணி அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒதுக்குனது ரொம்ப 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 எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. மேலும் நாங்க இந்த கட்சிக்கு நாங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. தமிழக வெற்றி கழகத்துல வந்து தூத்துக்குடி மாவட்ட திருநங்கைகள் கிட்டத்தட்ட நாங்க ஒரு 10 பேர் வந்து இணைஞ்சிருக்கிறோம். அஜிதா அக்கா தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் திருநங்கைகளுக்குன்னு தனியா எங்கேயுமே வந்து ஒரு இடம் ஒதுக்கிடாம இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு வந்து விஜய் அண்ணன் வந்து எங்களுக்குன்னு திருநங்கை அணியை உருவாக்கி இருக்கிறாங்க. திருநங்கைகள்னாலே சமுதாயத்துல வந்து ரொம்பவே ஒதுக்கப்பட்ட சமுதாயம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இது வரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டு வரோம். ஆனா எங்களையே வந்து அண்ணனுக்கு வந்து கண்ணு தெரிஞ்சிருக்குன்னா இதுக்கு மேற்பட்ட எத்தனையோ மக்களை கட்டாயம் அண்ணனுக்கு வந்து அவங்களுடைய இதுல நினைவுகள்ல இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு எங்களை எந்த அளவுக்கு வந்து எடுத்து இவங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அண்ணன் முயற்சி செஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் பெரிய அளவுல கட்டாயம் வந்து 2026 தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை சந்திக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வெற்றிக்கு அப்புறம் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையும் மாறுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மிக விரைவில் இந்த ஆட்சி அமையணுங்கிறத தூத்துக்குடி மாவட்ட திருநங்கைகள் நாங்க மிக மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கொள்றோம். திருநங்கைகள் எல்லாரும் விஜய் அண்ணா கட்சியில நாங்க சேர்ந்திருக்கோம். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது நானும் 27 வருஷமா நானும் மகட தொழில் நான் ஆடிக்கிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு பெருநிதி எங்களுக்கு கிடைக்கல. அண்ணா வேலை எங்களுக்கு கிடைக்கும்னு ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்குறோம். தமிழக வெற்றி கழகத்துல வந்து இன்னைக்கு வந்து நாங்க திருநங்கைகள் சேர வந்திருக்கோம். அதாவது ஆணணி பெண்ணணின்னு சேர்த்ததுல திருநங்கைகளுக்கும் ஒரு அணி கொடுக்கணும்னு சொல்லி அண்ணன் முத இதாக்கியிருக்காங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து வெற்றி கழகத்துல வந்து சேர்றதுக்காண்டி நாங்க வந்திருக்கோம்.